வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Okay. யார் நீங்க? இங்க உள்ள மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவரா? நீங்க இந்த பகுதியில போட்டியிட உங்களுடைய திறமையா இல்ல விஜய்ங்கிற ஒரு பேரா? அதாவது நான் யாருங்கிறது முதல்ல சொல்லிடுறேங்க. நாங்கள் ஒரு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஒரு 100 இயர்ஸ் ஆகுது பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்து எங்கள் அம்மாவோட தாத்தா, எங்கள் அம்மாவோட மாமா, தாய் மாமா, எங்கள் அப்பா இப்படி எல்லாமே திமுக நீதி கட்சியிலேருந்து கையெழுத்து போடுவாங்க. அம்மாவோட தாத்தா முதல்ல 1927 நீதி கட்சியில் கையெழுத்து போடுறாரு. அப்படி ஒரு கண்டினியூட்டியாக வந்தவங்க தான். அப்புறம் திமுகவுக்கு வர்றோம். அப்புறம் அப்படியே இதாகுது. மற்றபடி நான் இங்கே இந்த ஊருக்கு பரிச்சயமானவர் தான். ஏன்னா எல்லாத்தோட ரிலேட்டிவ் இங்கே இருக்காங்க. என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே. இன்னொன்று, நான் ஸ்கூல் லீவில் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் இருப்பேன். எப்போ லீவு கிடைக்குதோ எல்லாம் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். பரிச்சயமானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க. அந்த வகையில் இந்த தொகுதி எனக்கு பரிச்சயமானதான். இப்போ இந்த நியூ ஜென்ரேஷன் வேணால் நான் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தலைவர் விஜய் இருக்கார். இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம்ங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கா இல்லைன்னா இது ஒரு வேவ் தானா? இது வேவ் இல்லை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி வந்தது அரசியலுக்கு வந்த உடனேயுமே எப்பவும் போல எல்லா கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது வேவு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அலையே கொஞ்ச நேரம் தான் அடிக்க திரும்பி போயிடும் ரிவர்ஸில். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த அலை வந்துட்டே தான் இருக்க வழியே குறையில எங்கேயுமே. திரும்பி ரிவர்ஸ் ஆகவே இல்லை. அவரே சொல்றாரு கூட்டத்துக்கு வராதிங்கன்னு. அதையும் தாண்டி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போயிருக்காங்க. அவ்வளோ க்ரௌட் அங்கே நிற்கிது. இப்போ கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சிங்கப்பட்டி ராணி அவங்க பேசுனாங்க. அப்போ சொல்றாங்க, எங்க வீட்டுல இருந்தா யானையெல்லாம் போயிருக்கு வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவங்க ஏஜ்டு பர்சன் தான் சிந்திக்கிறாங்க. என்னன்னா இவன் மாறி 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 எல்லாம் ஓட்ட போட்டு ஒரு கரப்ஷன்ங்கிறத விட நீங்க எப்படின்னா கரப்ஷனும் மக்களையுமே கரப்ஷனுக்கு அடிமையாக்கிடுறாங்க. நீ கொடுத்தா தான் வேலைங்கும்போது அவங்க மைண்ட் செட் எப்படின்னா போகும்போதே பணம் எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டாந்து நிறுத்துறாங்க. ஒரு வேலைக்கு போகும்போது இந்த வேலை முடியுங்கிறத விட எவ்வளவு பணம் கொடுத்தா முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதுல இருந்து ஒரு நல்வாழ்க்கை அமையறக்கும் ஒரு அடுத்த வர ஜெனரேஷன் லஞ்சம்னு இல்லாம எல்லாம் சிங்கிள் விண்டோ முறையில டக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டம் ரெடி ஆகணும்னா தளபதி விஜய் தான், வேற யாரும் இல்லை. ஓகே. தமிழக வெற்றி கழகம் உங்களை மாதிரி பல்வேறு வேட்பாளர்களை களத்துல இறக்கி இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில வேட்பாளரை தேர்வு பண்ணாரு? அவர் தேர்வு பண்ணினதுங்கிறது முதலே பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அதுக்கு முன்னால எல்லா ஊருக்கும் யார் யாரை பத்தி விசாரிச்சு அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. அதுல விருப்ப மனு கொடுத்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க. நான் ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ண உடனேயுமே கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது கண்டஸ்ட் பண்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கொடுக்குறேன்னா நான் சூலூர் எடுத்து பண்றேன் அப்படின்னாங்க. அது என்ன காரணம்னு எல்லாம் கேட்டாங்க. அது எல்லா காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அப்படி என்னையும் விசாரிச்சிருக்காங்க, இங்கே விசாரிச்சிருக்காங்க. நான் இருக்கிற பகுதி வெள்ளலூர். இதோட பார்டர் தான், இந்த தொகுதியோட பார்டர்லாம் வெள்ளலூர். என் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் இந்த தொகுதி ஆரம்பமாகுது. பட்டணம் அதுலேருந்து ஆரம்பமாகுது. அந்த வகையில் நான் என்னை விசாரிச்சுட்டு, சரி நீங்கள் ஏற்கனவே நம்ம திமுகவில் ஒரு 30 வருஷ அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த அனுபவத்தை நான் என்னோட அரசியலோட அறிவையும் இதில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நம்பி எனக்கு சீட் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான ஆள். எந்த ஒளிவு முறையும் என்கிட்ட இருக்காது. பணம் அப்படிங்கிறது எனக்கு அது தேவைப்படாது. நான் மக்கள்கிட்ட வாங்க மாட்டேன்னு அது நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். எனக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது ஒரு இருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்கள் மாணவிகளுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இருக்க முடியும். நம்மளும் கரப்ட் ஆகி அவங்களையும் கரப்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதில் விஜய் சார் தெளிவாக இருக்காரு. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருந்தது கேட்கறதுக்கு. ஏன்னா அவர் நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். இன்னும் அவர் ஒரு 15-20 வருஷம் நடிக்கலாம். இப்போ ரிட்டையர்டான நடிகர்களே பல பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கெல்லாம் இன்னும் 20 வருஷம் நடிக்கலாம். அதாவது எப்படின்னா அவரோட வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போகலாம். பட் அதை விரும்பல. நம்மளுக்கு பண்ணுன மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு வர்றாரு. அது பெரிய விஷயம். பல பேர் வர்றேன்னு சொல்லிட்டு வரல. எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் இது வந்ததை வரவேற்கிறோம். நம்ம அது அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுல ஒண்ணு மாற்றம். ஓகே. இப்போ விஜய் 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட மட்டும்தான் டெய்லி கான்வர்சேஷன்ல இருக்கிறாரா? உங்களை மாதிரி வேட்பாளர்கள்ட்ட பேசுறாரா? ஏதோ அட்வைஸ்லாம் பண்றாரா? அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட சொல்றாரு. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட பேசினாரு வைங்க, பக்கத்து தொகுதியில் இருக்கிற பையன்கிட்ட பேசலங்க ஒரு சங்கடம் வரும். ஓகே. அது அவர் அதுக்காக கூட பேசாம இருக்கலாம்.
இன்னொன்று அவரோட வேலைப்பளு. இப்போ நீங்கள் இந்த 2 கவர்மெண்ட்டோட அழுத்தங்கள், மத்திய அரசு இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் தடை பண்ணினது இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே இல்லை. அப்படியெல்லாம் இதோட மோசமான படங்களை எடுத்திருக்காங்கிறாங்க. எத்தனையோ வந்து டிஃபென்ஸ் அதுல எல்லாமே எடுத்திருக்காங்க. அதுல எல்லாம் வராத ஒரு இது வந்து இந்த படத்துக்கு வருது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம். இப்ப கூட அவர் வந்து இல்ல சினிமா முக்கியம் நினைச்சு போனா போயிருக்கலாம். ஆனா பரவாயில்ல, அதுல என்ன லாஸ் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தது அது பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். அப்படி வந்து இந்த அழுத்தத்துல வந்து அவர் வந்து பேசாம இருக்கிறது கூட நல்லதுதான். ஏன்னா எங்கோட பேசி இன்னொருத்தரோட பேசாம அது ஒரு குரூப் பாலிடிக்ஸ் ஆயிடக்கூடாது. 2ஆம் கட்ட தலைவர் பேசுறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கு, இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு.